இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தமிழ்நாட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டா தெரியவே இல்லை. நம்ம நடந்திருக்கிறது பொறுத்து தாங்க. பேஷண்டா நீங்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா அங்க இருக்கிற டாக்டர்ஸும் சரி, அங்க வரதான ட்ரைனிங் டாக்டர்ஸும் சரி, செவிலியரும் சரி, நீங்க உங்களுடைய பொண்ணா அக்கா தங்கச்சி அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. நம்மளை நம்பி இங்க வந்திருக்காங்க, நம்மளுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு சேஃப்டியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தா எந்த விதமான ஹாஸ்பிட்டலையும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் எந்த மாதிரி ஒரு இன்சிடென்டும் நடக்காம இருக்கும். மேபி இதையும் தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்தா நம்ம முன்னெச்சரிக்கையா பண்ண வேண்டியதான விஷயங்கள் இதுதாங்க. இனிமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங்கா வரதான எந்த ட்ரைனிங் டாக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கவே கூடாது. அவங்களுக்கு எந்த விதமான பயமுமே இருக்கக்கூடாது. நமக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருமா அப்படின்ட்டு அவங்க நினைக்கவே கூடாது. இப்ப நடந்திருக்கான இந்த இன்சிடென்ட் மூலமா நைட் டியூட்டில எந்த விதமான ட்ரைனிங் டாக்டர்ஸ் வர முடியாது அப்படின்ட்டு அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்தினால என்ன நடக்கும்? நைட்டு ஏதாச்சும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ட்ரைனிங் டாக்டர்ஸ் இல்லைன்னா அப்படின்னு என்ன ஆகும்? அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடியதான ஒரு சூழ்நிலை அமையும் இல்லையா?